ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இதனை மாற்றி செய்து பாருங்கள். ஆன்மீகம் அறிவோம் சேனலை இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நாம் போடுற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பெண்கள் காலை எழுந்தவுடன் வாசல் தெளித்து கோலம் போடுவார்கள். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் புள்ளி வைத்த கோலம் போடாமல் தாமரை கோலம், ரங்கோலி கோலம் போடுவது நல்லது. இப்படி தாமரை கோலம் போடுவதனால் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருவாள் என்பது ஐதீகமாகும். சமையலறையில் அடுப்பை காலை எழுந்தவுடன் துடைக்கக்கூடாது. அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் காலை அடுப்பை துடைப்பது நல்லதல்ல. முந்தைய நாள் இரவே துடைத்து வைப்பது மிகவும் நல்லது. முதலில் காலை எழுந்தவுடன் முதலில் நாம் பால் காய்ச்ச வேண்டும். வெள்ளிக்கிழமை என்றில்லை, எல்லா நாட்களிலும் முதலில் எழுந்தவுடன் அடுப்பில் நாம் பாலையே காய்ச்ச வேண்டும். அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்காமல் துவைத்து விடுவதே மிகவும் நல்லதாகும். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருவதாக கூறப்படுவதனால் அன்றைய நாளில் அழுக்கு துணிகளை சேர்த்து வைக்காமல் துவைத்து சுத்தமாக வைத்திருப்பதே நல்லது. இந்த ஒரு சில விஷயங்களை மாற்றி பாருங்கள். மாற்றம் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.